நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதனுடைய பாட்டம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனுடைய ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுல்லா வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சைடுல மட்டும் நம்ம கட் பண்ணி விடக்கூடாது. அந்த போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டீங்க, உள் பக்கமா தள்ளி விட்டீங்க அந்த பிளாஸ்டிக் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஷேப்ல வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம டைரக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒன்றா வச்சு 2 ஹோல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி விட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ஒரு கையில் இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி டைட்டாக வந்து ஃபஸ்ட் நாட் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மேலே ஒரு நாட் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி கிடைச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நான் வந்து மொத்தமாக 8 கிளாஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் டவலை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.